திரைப்பட நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஜே.கே. ரித்தீஷ் மாரடைப்பால காலமாயிருக்காரு. இவரது சொந்த ஊர் ராமேஸ்வரம். இவர் பிறந்த நாடு ஸ்ரீலங்காவா இருந்தாலும், இவரது குடும்பம் பார்த்தீங்கன்னா 1976ஆம் வருஷம் இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஜே.கே. ரித்தீஷ் ஹீரோவா நடிச்ச கானல் நீர் திரைப்படம் 2007ஆம் வருஷம் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தை இயக்குனர் யாருன்னா சின்ன ஜெயந்த். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமா ஜே.கே. ரித்தீஷ் பிரபலமாக ஆரம்பிச்சாரு. 2008ஆம் வருஷம் இவர் ஹீரோவா நடிச்ச நாயகன் திரைப்படம் திரைக்கு வந்துச்சு. 2009ஆம் வருஷம் நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல டிஎம்கே சார்பா போட்டி போட்டு ஜெயிக்கவும் செஞ்சாரு. தன்னோட எம்பி காலம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2014ஆம் வருஷம் ஏடிஎம்கே சேர்ந்தாரு. 2011ஆம் வருஷம் நில அபகரிப்பு கேஸ்ல இவர் கைது பண்ணாங்க. என்னதான் அரசியல் ஈடுபட்டு இருந்தாலும் தொடர்ந்து படங்கள் நடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் சொந்த தயாரிப்புல தில்லுமுல்லு, தெய்வமகன், தளபதி அப்படின்னு நிறைய டைட்டில் வச்சு படங்கள் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இந்த எந்த படங்களுமே வெற்றி படவில்லை அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது. கடைசியா இவர் நடிப்புல எல்கேஜி திரைப்படம் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்துல ஹீரோவா ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருந்தாலும், இந்த படத்துல முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்துல ஜே.கே. ரித்தீஷ் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தினுடைய கமர்ஷியல் ஹிட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து நான் படங்கள் நடிப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தார் ஜே.கே. ரித்தீஷ். கடந்த சில வாரங்களாவே உடல்நலக்குறைவால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஜே.கே. ரித்தீஷ் இன்னைக்கு காலையில மாரடைப்பால காலமாயிருக்காரு. இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.